ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிநயமூர்த்தி. வாங்க இன்றைக்கி ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் பிசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. 2 டமாட்டோ போட்டு பிசைஞ்சிட்டு மிளகு சீரகம் வறுத்துட்டு பொடி பண்ணி போடுங்க. அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து சிறுசாக கட் பண்ணி கொஞ்சமாக போடுங்க. என் வாய்ஸ் இப்படி தான் வரும், கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் ரசம் செஞ்சு சாப்பிட்றோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் காஞ்ச மிளகா 4, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பானில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சிடிஞ்ச உடனே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது மிளகா நல்லா கருப்பாக ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சதை எடுத்து தாளிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு இதே போதும், நீங்கள் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.